குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா, வாழ்வில் வெற்றி பெறலாம் வா. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சமூக அறிவியல் டேர்ம் 1 யூனிட் 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்ற லெசன்லேருந்து 10 கொஷின் பார்க்க போகிறோம். இது பார்ட் 6 வீடியோ. ஆல்ரெடி 5 வீடியோ பார்த்தாச்சு. நீங்கள் போய் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து படிச்சுக்கோங்க. இன்றைக்கி படிக்கலாம். நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் தேவைப்பட்டவை எவை? கொள்கலன்கள். நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் தேவைப்பட்டவை எவை? கொள்கலன்கள். விவசாயம் எளிதாக செய்ய கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் எது? கலப்பை. விவசாயம் எளிதாக செய்ய கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் எது? கலப்பை. மனிதர்கள் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைத்தது எது? விளைபொருட்கள். மனிதர்கள் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைத்தது எது? விளைபொருட்கள். மனிதர்கள் நெடுங்காலமாக தங்கிய இடம் எது? சமவெளிகள். மனிதர்கள் நெடுங்காலமாக தங்கிய இடம் எது? சமவெளிகள். மனிதர்கள் விவசாயத்தோடு கற்றுக்கொண்ட மற்றொரு கலை என்ன? கைவினை கலை. மனிதர்கள் விவசாயத்தோடு கற்றுக்கொண்ட மற்றொரு கலை என்ன? கைவினை கலை. கைவினை கலை. பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதன் பெயர் என்ன? பண்டமாற்று. பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதன் பெயர் என்ன? பண்டமாற்று. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது? தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது? தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்கள் டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தார்கள்னா மானுடவியலாளர்கள், ஆந்த்ரோபோலஜிஸ்ட். ஓகே. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். மானுடவியலாளர்கள். பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. பொறிவரை கரிக்கையூர். இது 10 கொஷின் எடுத்தாச்சா? இப்போ புக் பேக்கில் இருக்கிற கூற்று காரணம் கொஷின் இன்னைக்கு 2 பார்க்க போகிறோம். கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. கூற்று: உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இதோடைய காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமேன்னு கொடுத்துருக்காங்க. இது கேன்சர் என்னன்னா கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது. ஆமாம், உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இது காரணம் என்னது? தட்பவெப்பநிலை மாற்றமே. இது கேன்சரு. கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது. செகண்ட் ஒன், தவறான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது. ஆஸ்ட்ரோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது. ஹோமோ ஹபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ ஹபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். ஹோமோசேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. ஹோமோசேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. இதில் தவறான இணை எது? தவறான இணை ஹோமோ ஹபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ ஹபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் தான் தவறானது. மிச்சதெல்லாம் கரெக்டு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.